ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனவு மேகம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான வாழைத்தண்டு சூப்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மழை காலத்துக்கு ரொம்பவே இதமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அட்டகாசமான ரெசிபி கன்ஃபார்மாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, வாங்க பார்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஆனியனை அதில் கட் பண்ணி போட்டு அதை நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு விட்டுடலாம். இப்போ ஒரு சின்ன கட்டவிரலுக்கும் கொஞ்சம் கம்மியான சைஸில் இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, இதை நல்லா இடி உரலில் போட்டு நல்லா சதைச்சி அதையும் போட்டு நல்லாவே நீங்கள் ஃப்ரை ஆகி பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் நம்ம கொஞ்சம் போல் சால்ட்டு சேர்த்துக்கிறோம். இப்போ வாழைத்தண்டை நம்ம அந்த சுற்றி இருக்கிற அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி ஸ்லைஸாக வெட்டி நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அதில் சேர்ந்து வர்றப்போ கொஞ்சம் நல்லா ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு நீங்கள் இதில் தண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஃப்ரெண்ட்ஸு. அப்புறமா பார்த்திங்கன்னா இதை நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசிலுக்கு குக்கரில் நம்ம வச்சுக்கலாம். விசில் ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கவே அட்டகாசமாக இருக்கா. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை மாவை நல்லா கரைச்சிட்டு அதை நம்ம இதில் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு 6-7 நிமிஷத்துக்கு போல் நம்ம கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் போல் ஆனியனை ஃப்ரை பண்ணி அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் போல் மல்லித்தலையை தூவிட்டு அப்படியே எடுத்து பவுலில் ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்டியான அட்டகாசமான வேறு லெவலான வாழைத்தண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குளிர்காலத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியானதும் கூட. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.